ஹலோ வெல்கம் மீடியா கத்துக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, இருபரிமாண பகுமுறை வடிவியல். இதில் சாப்டர் 2 வந்து பார்த்துட்ருக்கோம். பயிற்சி 5.1 இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.1 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ சம் என்னங்கிறது நல்லா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இரு அச்சுகளையும் தொட்டு செல்வதும் -4, -2 என்ற புள்ளிவழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்ஸ் that touches both the axis and passing through the point -4, -2. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு அச்சுகளையும் அந்த வட்டம் வந்து தொட்டுட்டு போகுதான். அது மட்டும் இல்லாமல் -4, -2 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாகவும் அந்த வட்டம் வந்து போகுதான். ஸோ ரெண்டு அச்சுகளையும் வந்து தொட்டு செல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 பக்கத்துலேயும் வந்து நம்ம சர்க்கிள் வரையலாம். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சால் இங்கேயும் டச் ஆகும், 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 இங்கேயும் டச் ஆகும். ஸோ 4 பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது. ஆனால் இன்னொரு க்ளூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அது -4, -2 வழியாக தான் போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ -4, -2ங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இங்கே வரும், -2ங்கிறது இங்கே வரும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். -4, -2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாயிண்ட் வழியாக அந்த சர்க்கிள் வந்து போகுதான். ஸோ அப்படி அந்த பாயிண்ட் வழியாக அந்த சர்க்கிள் போச்சு அப்படின்னா அந்த வட்டத்தோட சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ வழியாக போகுதுன்னு அப்படி இருக்கும், டச் ஆகுது, ரெண்டு அச்சையும் டச் ஆகுதுன்னு சொன்னாங்களோ அந்த வட்டம் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து இப்படி இருக்கும். சரிங்களா? இந்த சர்க்கிள் வந்து இப்படி இருக்குது. அந்த சர்க்கிளோட சென்டரை வந்து நான் என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆர்னு எடுத்துக்கிறேன். -r, -r. நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆறுன்னு எடுக்கிறீங்க, -r, -rன்னு எடுத்திருக்கீங்கன்னு கேட்கலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டச்சே ஆகும். நீங்கள் பாருங்களேன், இந்த இடத்துல வந்து 3 யூனிட்ஸ் எடுத்து இந்த இடத்துல வந்து 3 யூனிட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகும். ஸோ இந்த 2 யூனிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒய் ஆக்சிஸ்லேருந்து இந்த சென்டரோட டிஸ்டன்ஸும் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த சென்டரோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இது ஆர்னா இதுவும் ஆராக தான் இருக்கும். இங்கே வர வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவ்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம், மைனஸில். அதே மாதிரி இங்கேயும் நம்ம நெகட்டிவ்ல மென்ஷன் பண்ணுவோம், மைனஸில். அதனால -r, -rன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வட்டம் தான் டச் ஆகும்னு சொல்ல முடியாது, 2 வட்டங்கள் கூட டச் ஆகலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் வட்டங்களோட சமன்பாடு, சர்க்கிள்ஸோட ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோட பாசிபிள் வேல்யூஸ் என்னென்னங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம வந்து வட்டத்தோட சமன்பாடு போட போகிறோம். சரிங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், லெட் R in R, வட்டத்தின் ஆரம் வந்து என்னன்னா R என்க. let take radius R. சரிங்களா? ரேடியஸை வந்து நான் என்னென்னு எடுத்திருக்கேன், R அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ரேடியஸ் வந்து ஆறுன்னு சொல்லிட்டோம். ஸோ வட்டத்தோட சென்டர் வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், -r, -r. ஸோ சென்டர் வந்து சர்க்கிளோட சென்டர் வந்து நான் என்ன சொல்கிறேன், -r, -r. வட்டத்தின் மையம். இது நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. -r, -r. ஓகேங்களா? ஸோ இப்போ இது புரிஞ்சிச்சு. நம்ம நார்மலாக வந்து ஒரு வட்டத்தோட சென்டரும் அதோட ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டா அதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து சமன்பாடுக்கு வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். என்ன? வட்டத்தின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். என்ன? நமக்கு சென்டர் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி போடுவோம், x - h the whole squared plus y - k the whole squared equal to r squared. இதுதான் நமக்கு சென்டர் தெரிஞ்சிருச்சு, ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா இதில் வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். இப்போ இதுதான் h, இதுதான் k. ஏன்னா இதுதான சென்டர். ஸோ ஹெச்சுக்கு கேக்கு பதிலாக நம்ம வந்து இந்த -r, -r வேல்யூவை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாங்க அப்ளை பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம். x -r the whole squared plus y -r the whole squared equal to r squared. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ x plus r the whole squared plus y plus r the whole squared equal to r squared. தென் இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், a plus b whole squared ஃபார்முலா இது ரெண்டுத்தையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு எப்படி வரும், a squared plus b squared plus 2ab. ஸோ x squared, aக்கு பதிலாக x, bக்கு பதிலாக r இருக்குது, ப்ளஸ் b squaredக்கு பதிலாக r squared plus 2 into x into r. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேர்ம் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டேன். இதே மாதிரி இது a இது bயில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்போ y squared plus r squared plus 2yr equal to r squared. தென் வாங்க இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ x squared plus
ஒய் ஸ்கொயர் டேர்ம் எடுத்துக்கிறேன். அடுத்து எக்ஸோட டேர்ம் வந்து 2xr, அடுத்து ஒய்யோட டேர்ம் வந்து 2yr, அடுத்து மிச்சம் என்ன டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. என்ன இருக்குது, 2r² இருக்குது. ஸோ 2r² ஈக்குவல் டு r². சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த r² நான் இப்போ இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஸோ x² ப்ளஸ் y² ப்ளஸ் 2xr இருக்குல்ல, அதில் 2rxன்னு எழுதிக்கிறேன், ப்ளஸ் 2ry, இந்த r² இங்கிட்ட வருது, 2x² மைனஸ் x² ஈக்குவல் டு 0. இந்த r² இந்த பக்கம் வந்துட்டு அப்போ x²லேருந்து இது r², 2r²லேருந்து இந்த r² வந்து நம்ம வந்து கழிக்க போகிறோம். 2r², இந்த r² இந்த பக்கம் வந்துச்சு மைனஸ் r². அப்போ கழிச்சா நமக்கு என்ன இருக்கும், r² இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் x² ப்ளஸ் y² ப்ளஸ் 2rx ப்ளஸ் 2ry ப்ளஸ் r² ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஈக்குவேஷன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சமன்பாடு 1, ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? நமக்கு இன்னொரு க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சர்க்கிள் வந்து -4,2 வழியாக போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சர்க்கிள் பாசிங் த்ரூ -4, -2, வட்டம் -4, -2 வழியே செல்வதால். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். இதை எக்ஸுன்னு இதை ஒய்ன்னு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணோம்னா நமக்கு 2 பாசிபிள் r வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ வாங்க அதை அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக -4 போட போகிறோம். ஸோ -4 the whole square ப்ளஸ் -2 the whole square, ஒய்க்கு பதிலாக -2 the whole square ப்ளஸ் 2 இருக்குது, r இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக நம்ம -4 போட போகிறோம், ப்ளஸ்ஸு 2 இருக்குது, r இருக்குது, ஒய்க்கு பதிலாக நம்ம -2 வந்து போட போகிறோம், ப்ளஸ் r² ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -4² -4 × -4 16 வந்துடும். -2 × -2 ப்ளஸ் 4. அடுத்து ஆரோட வேல்யூ நமக்கு என்ன தெரியாது, 2 × -2 -8r. அடுத்து -4r வரும். 2 × 2 4, இங்கே மைனஸ் இருக்கிறனால -4r ப்ளஸ் r² ஈக்குவல் டு 0. இப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 16 + 4 நமக்கு என்ன வரும், 20 வரும். சரிங்களா? ஸோ 20. அடுத்து -8r -4r நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல -12r ப்ளஸ் r² ஈக்குவல் டு 0. இதை இப்போ ஆர்டர் படி எழுதலாம். r² 6 நம்பர், அது மாதிரி ஆர்டர் படி மாற்றி எழுதலாம். இப்போ நான் வந்து ஆர்டர் படி எழுதியிருக்கேன். r² 6 நம்பர் ஈக்குவல் டு 0, சேம் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்து ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல் வந்து பண்ண போகிறோம். 2 நம்பரை பெருக்கினா எனக்கு வந்து 20 வரணும். அதே 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து -12 வரணும். அந்த மாதிரி 2 நம்பர் நான் யோசிக்கிறேன். ஸோ வந்து 10 × 2 போட்டு பாருங்களேன், 5×2 20 வரும். அதே மாதிரி -10 -2 அப்படிங்கிறப்ப -× -+20 ஆயிரும். தென் -10 -2 நம்ம கூட்டுறப்ப வந்து நமக்கு -12 வரும். ஸோ இதுதான் அந்த 2 பாசிபிள் வேல்யூஸ். ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அப்போ எப்படி இதெல்லாம் x - 10 x - 2. ஸோ x - 10 and x - 2 ஈக்குவல் டு 0. சரிங்களா? x - 10 x - 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட பாசிபிள் r - 10, இது r - 10 r - 2 ஈக்குவல் டு 0. ஸோ r ஈக்குவல் டு 10, 2. இதுதான் அந்த 2 பாசிபிள் வேல்யூஸ். சரிங்களா? ஸோ ஆரோட வேல்யூ வந்து 10னா நமக்கு வட்டத்தோட ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும், ஆரோட வேல்யூ 2 அப்படின்னா வட்டத்தோட ஈக்குவேஷன் என்ன எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஆரோட வேல்யூ 10 எனில் இஃப் r ஈக்குவல் டு 10, அந்த வட்டத்தோட சமன்பாடு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் நம்பர் 1. சரிங்களா? ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எப்படி வரும், x² ப்ளஸ் y² ப்ளஸ் ஆருக்கு பதிலாக இந்த இடத்துல 10 எக்ஸு ப்ளஸ் 2 × ஆருக்கு பதிலாக 10 × ஒய் ப்ளஸ் 10 the whole square ஈக்குவல் டு 0. அப்போ எப்படி வரும், x² ப்ளஸ் y² ப்ளஸ் 20, 2 × 10 20x ப்ளஸ் 2 × 10 20y ப்ளஸ் 100 ஈக்குவல் டு 0. இதுதான் ஆருக்கு வந்து 10ன்னு அதோட வேல்யூ. இதே மாதிரி r ஈக்குவல் டு 2 எனில், இப்போ ஆரோட வேல்யூ என்ன, இஃப் r ஈக்குவல் டு 2. சரிங்களா? ஆரோட வேல்யூ 2 இருந்தால் அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 1ல் ஆருக்கு 10 அப்ளை பண்ண மாதிரி 2 அப்ளை பண்ண போகிறோம். x² ப்ளஸ் y² ப்ளஸ் 2 × r இருக்க இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 × x ப்ளஸ் 2 × r இருக்க இடத்துல நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணுறோம், 2, இந்த y அப்படியே வந்துடுச்சு ப்ளஸ் 2² ஈக்குவல் டு 0. நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், நமக்கு என்ன கிடைக்கும், x² ப்ளஸ் y² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4y ப்ளஸ்
4 ஈக்குவல் டு 0. 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான வட்டங்களோட சமன்பாடு. இது 2 தான் ஃபைனல் சொல்யூஷன். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.